ஹலோ வியூவர்ஸ், இந்த வருஷம் அக்ஷய திருதியை நீங்கள் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எடுத்தது. ஜிஆர்டியில் போட்டிருந்த நகைச்சிட்டை க்ளோஸ் பண்ணி ஜுவல் வாங்கிட்டேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோடய வியூஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அக்ஷய திருதியை அன்றைக்கி காலையில் 9 to 10 வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மின்டோக்கு ஸ்கூலில் ப்ரீகேஜிக்கு அட்மிஷன் போகணுன்னு தான் ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் எனக்கு ஜிஆர்டியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரைடே ஜிஆர்டிக்கும் போயிட்டு சிட்டை க்ளோஸ் பண்ணி ஜுவல் வாங்கிடலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ தேர்ஸ்டே நைட்டு முடிஞ்ச வரைக்கும் பூஜை சாமான்லாம் கழுவி போட்டு வச்சு பூஜை ரூமில் செட் பண்ணிட்டேன். இந்த புது வீட்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாமிக்கு பிரசாதம் பண்ணி பூஜை பண்ணது. ஃப்ரைடே மார்னிங் நான் ரெடி ஆகிட்டு கல்கண்டு சாதம் செய்ய பானையில் தண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே நிலவாசல் தொடச்சி பொட்டு வச்சு குட்டியாக கோலம் போட்டு பூஜை ரூம்லேயும் போட்டாச்சு. தண்ணி கொதித்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஊற வச்ச பச்சரிசி 1 கப் சேர்த்து மூடி போட்டு அரிசி நல்லா கொலைய வேகட்டும். சைடில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி மாவுக்கு ப்ரௌன் ரைஸ், சாமரிசி 2 1 கப்பு, 1/2 கப் முழு தொளி உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சிருந்தேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருந்தது. சூடு ஆறி போனதுக்கப்புறம் கூட நல்லா இருந்தது. தேங்காய் சட்னி கூட வச்சு மார்னிங் சாப்பிட்டாச்சு. கல்கண்டு சாதத்துக்கு பச்சரிசி நல்லா வெந்த பிறகு 1 கப் கல்கண்டு போட்டு கலந்து விட்டுட்டேன். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் கல்கண்டு ஸ்வீட்னஸ் சரியாக இருந்துச்சு. கல்கண்டு ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, 2 ஏலக்காய் பிச்சு போட்டு கலந்து இறக்கி வச்சாச்சு. அன்னைக்கு நிறைய பிளான் இருந்ததால் கல்கண்டு சாதம், இட்லி, தேங்காய் சட்னி அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஆஃப்டர் 9 விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு 9:30க்கு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அட்மிஷன் முடிஞ்சு ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு 10:20க்கு வீட்டுக்கு வந்துட்டோம். உடனே தூத்துக்குடி ஜிஆர்டிக்கு கிளம்பியாச்சு. போகும்போது அப்பாவும் எங்கள் கூட தூத்துக்குடி வந்திருந்தாங்க. மதியத்துக்கு மேலே அவங்க கேபிள் ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஷாப் உள்ளே போகும்போது அரௌண்ட் 12 o'clock, வெளியே வரும்போது மணி 3:45. இதில் முக்கால்வாசி நேரம் வெயிட்டிங்கில் தான் போச்சு. நானும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். இல்லை, அதான் பெரிய மிஸ்டேக். சிட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ அமௌண்ட் என்ட்ரி போடுற ரிசீட் புக்கு கொடுப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போகல. 2 times தான் அதில் என்ட்ரி இருக்கும். 3rd monthலேருந்து 10th month வரைக்கும் அவங்க வெப்சைட்டில் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணேன். இந்த புக்கை ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறேன்னு வச்சு அந்த இடத்த மறந்து போயிட்டேன். காரில் போகும்போது எங்கே வச்சேன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்மகிட்ட தான் மற்ற ப்ரூஃப்லாம் இருக்குல்லன்னு கடைக்கு போனால் இந்த கார்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. டோட்டல் 11 months சிட்டில் 10 months பே பண்ணாலே நாம் எடுக்கிற நகைக்கு 9% வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் 11th month மணி பே பண்ணல. 10 monthsல எத்தனை கிராம் சேவ் பண்ணியிருந்தனோ அதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் லெஸ் பண்ணி நகை வாங்கலாம். புது கார்டு போடணும், 15 minutes ஆகும்னு சொன்னாங்க. நேமு, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன். 1 hour ஆச்சு, எந்த அப்டேட்டும் இல்லை. என்னாச்சுன்னு கேட்டப்போ உங்களுக்கு முன்னாடியே நிறைய கார்டு வெயிட்டிங்கில் இருக்குது, ஸோ நீங்கள் போய் ஜுவல் செலக்ட் பண்ணி வைங்க, அதுக்குள்ளே கார்டு ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. நானும் சூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இன்னொரு 15 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் கார்டு ரெடி பண்ணி என் கையில் தரும்போது மணி 3. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட்க்கு எல்லோ சாஃபயர் ஸ்டோன் பார்க்கலான்னு போனேன். அவங்க டோப்பஸ் காமிச்சாங்க. எனக்கு டோப்பஸ் வேணாம், ஒரிஜினல் எல்லோ சாஃபயர் வேணும்னு சொன்னேன். அவங்க டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற அதே டோப்பஸ் ஸ்டோன்ஸை காமிச்சு இதுதான் ஒரிஜினல் எல்லோ சாஃபயர்னு சொன்னாங்க. சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். க்ரௌடு ஜாஸ்தி இருந்துச்சு. போதுமான சேர்ஸ் இல்லை உள்ளே உட்கார்றதுக்கு. ஸோ மற்ற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். பிரேஸ்லெட்டு, ஷார்ட் செயின் வித் பெண்டன்ட் அண்ட் இயரிங் செட்டு, பெரிய ஹாரம்லாம் நல்லா இருந்தது. இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாம் எடுக்கிற நகையோட வேஸ்டேஜ் 18%க்கு கீழே இருந்துச்சுன்னா அதில் பாதி லெஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பிரேஸ்லெட்க்கு 14% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. 7% லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 7% மட்டும் நம்ம பே பண்ணணும். ஒருவேளை நகையோட வேஸ்டேஜ் 18% அண்ட் அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா 9% மட்டும் லெஸ் பண்ணுவாங்க. இந்த பெண்டன்ட் செட்க்கு 24% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க 9% லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 15% வந்து நம்மளை பே பண்ண சொன்னாங்க. லஞ்ச் வெளியே போய் சாப்பிட்டு வரணுன்னா 1 hour ஆகும். அதுக்குள்ளே கார்டு வந்துடுச்சுன்னா ஒரே வேலையாக முடிச்சுட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணோம். 15 minutes 5 minutesனு சொல்லிகிட்டே 3 hours ஆக்கிட்டாங்க. மின்ட்டு மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவ்வளோ நேரம் அவனை உள்ளே வச்சுட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம், தண்ணி, பால், டீ, காஃபி, ஜூஸ் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. நமக்கு வேணுன்றதை எடுத்து குடிச்சிக்கலாம். ஆஃப்டர் 3 o'clock டிஸ்கவுண்ட்லாம் கேல்குலேட் பண்ணி பில் போட்டு தர 345.
அன்னைக்கு கிராம் ரேட்டு 6700 இருந்துச்சு. அவங்க ஒரு கிராமுக்கு 60 ரூபீஸ் லெஸ் பண்ணி 6640 ரூபீஸ்க்கு கொடுத்தாங்க. அக்ஷய திருத்தியைக்கு கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னாங்க. நான் காயின்ஸ் வாங்கலை. ஏன்னா சீட்டு போட்டு காயின்ஸை வாங்குறத விட ஜுவல்லாக எடுத்தால் தான் நமக்கு ப்ராஃபிட். அங்கே காயின்ஸை விட ஜுவலுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தி. ஒருவேளை நம்ம செப்பரேட்டாக மணி பே பண்ணி நம்ம காயின்ஸ் வாங்குறதா இருந்தால் அன்னைக்கு வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா வேஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக கிடையாதுல்ல காயின்ஸ்க்கு. அடுத்து சிட்டு போடணும்னு தோணவே இல்லை எனக்கு. கொஞ்சம் மைண்டு சரியில்லை, வெயிட்டிங் டைம் ரொம்ப இருந்ததால். அவங்க கேட்டப்போ இப்போ வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஷாப் விட்டு வெளியே வரும்போது 3 பேரும் ரொம்ப டயர்டாக இருந்தோம். சாப்பிட ஹோட்டல் போகிறதுக்குள்ளே மின்டோ பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டான். வெஜ் ஹோட்டலில் கண்டிப்பாக சாப்பாடு இருக்காது 4 மணிக்கு. ஸோ ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் குடிச்சிட்டு ஸ்டார்ட் ஆனோம். வர்ற வழியில் தான் டிமார்ட் இருக்குது. தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அரௌண்டு 6 ஆகிடுச்சு. அம்மா சின்ன கம்மல் அண்ட் ஒரு சாரீ வாங்கணும்னு சொன்னாங்க. ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு உடனே கிளம்பியாச்சு. நானும் ஒரு ரெடிமேட் சுடிதார் வாங்கிக்கிட்டேன். ஸோ காட்டனில் பார்த்தேன், எதுவும் பிடிக்கல. டிஷ்யூ மெட்டீரியலில் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து கால் நீட்டி உட்கார டைம் 9:30 ஆகிடுச்சு. அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.